அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். மிக முக்கியமான அப்டேட்டுங்க. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரவுண்ட் 2 கவுன்சிலுடைய சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னா 23/9/24 23/9/24 5 PM வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். பட் சாய்ஸ் லாக்கிங் எப்போ எனேபிள் ஆகுது? இப்போ ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் சாய்ஸ் லாக்கிங் 20/9/24 காலை 10 மணிக்கு தான் நம்ம சாய்ஸ் லாக் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருந்தாலுமே இப்போ லாக் பண்ண முடியாது. 20th தான் நம்ம லாக் பண்ண முடியும். 23 வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. என்ன காரணத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டால ஒருவேளை ரவுண்ட் 2ல இடம் கிடைச்சு ரிசைன்மெண்ட் போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அடிஷ்னல் சீட்ஸ், அதாவது வேக்கன்சிஸும் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் 23 முடியுது, 24 முடிஞ்சு 25 ப்ரொவிஷனல் ரிசல்ட் வருங்க, 26 ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் 5/10/24. அப்போ நிறைய டைம் இருக்குது. நம்ம பொறுமையாக ஜாயின் பண்ணுறதுக்கான ரீஅலாட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கல்லூரியில் போய் எல்லாம் வாங்கிட்டு போய் மீண்டும் போய் சேர்றதுக்கான டைம் இருக்குங்க. அப்போது மீண்டும் நீங்கள் பொறுமையாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், சாய்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். 23/9/24 5 PM வரைக்கும் இருக்குது. சாய்ஸ் லாக்கிங் 20/9 தான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். காலை 10 மணிக்கு தான் எனேபிள் ஆகும். ஸோ இந்த அப்டேட்டை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.